जराजन्म विनाशाय देह சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான மாற்றம் நமக்கு தெரிகிறது. காரணம் என்றால் 2025 3 கிரகங்களை பயிற்சி இருக்குது. அது பர்டிகுலர்லி 3 கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆல்ரெடி மார்ச் 29 சனி பயிற்சி முடிஞ்சு விட்டது. வருகின்ற மே மாதம் 15 குரு பயிற்சி மாறப்போகிறது. அதே போல 18 ராகு கேது பயிற்சி மாறப்போகிறது. ஸோ இதனோட இம்பாக்ட் தான் டோட்டல் நமக்கு ஏன்னா ஆண்டு கிரகங்கள் அண்ணும்போது இப்போ குரு அண்ணும்போது பர்டிகுலர்லி பொருளாதார விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஒரு உயிர் என்பது, பொன்னும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் 1 வருஷம் ஆளுமை கொண்டவராக இருப்பார். ராகு கேத்து அண்ணும்போது திடீர்னு ஒரு மெட்டீரியல் சக்சஸ்ஸு, திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட்டு, திடீர்னு ஒரு அட்டாச்மெண்ட், திடீர்னு ஒரு டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஷேடோ பிளானட்ஸ். அதாவது நமக்கு கர்மாக்கு ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ், திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டா, திடீர்னு தொழிலில் ஒரு பயங்கரமான சரிவு, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு கேத்து 1.5 ஆண்டுகளுக்கு அவங்க ஆளுமை என்பது உறுதியாகிறது. அது போலவே சனி பகவான் 2.5 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2027 மார்ச் அதாவது ஜூன் மாதம் வரை அவருடைய ஆளுமை மிக பிரதானமாக இருக்கு. ஏன்னா மெயின் கர்மா பிளானட்டாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களை பயிற்சி என்பது நமக்கு மார்ச் 18 அதாவது மே 18 முடியுது. ஸோ அப்போ மே மாதம் என்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் ஆல்ரெடி மாறிவிட்டார், அவருடைய ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே வராரு. அதுவும் சனி பகவான் நீங்கள் அதுதான் மெயினாக பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்சைட் போய் பார்த்தோம்னா சனி பகவான் உத்திராட்டாதி 1 இருக்கிறார். குரு பகவான் மிருகசீரிஷம் 2 இருக்காரு, அதாவது நட்சத்திரம். அவர் நட்சத்திரத்தை பொறுத்து தான் ரிசல்ட் என்னதை கொடுக்கும். இப்போ குரு செவ்வாயோடு இருக்கும்போது குரு நட்பு, செவ்வாய் பூமி சம்பந்தமாக நிறைய பிசினஸ்கள் நடக்கிறதுக்கு ஒரு துணையாக நிற்கும். அது போலவே ராகு போராட்டாதில் இருக்கிறார் குருவன் நட்சத்திரத்தில். அதனால தான் என்ன, பயங்கரமான ஒரு எதிர்பாராத ட்ரெமெண்டஸ் சக்சஸ் டுவர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது குரு சார்ந்த எல்லா விஷயங்களும் ராகு போராட்டத்தில் இருக்கிறதுனால தான் தூக்கி விடுவார். இப்போ கோல்டு இதெல்லாம் பயங்கர ரைஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா ராகு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒரு கொடுக்கூடிய. அதே மாதிரி கேத்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன்னா உத்திரம், ஆத்மகாரக்கனை. ஸோ அது அரசர்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவாலான டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். இது கிரகங்களுடைய இந்த 3 கிரகங்களுடைய இம்பாக்ட்ன்றது. இப்போ நமக்கு இந்த மே மாதத்தினுடைய டிரான்சிட் பார்க்கும்போது நமக்கு கிரகங்கள் முதல்ல எங்கெங்கே உலா வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது புதனும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது, புதன் நீச்சத்தில் இருக்கு. நீச்சபங்க ராஜயோகத்தோட மே மாதம் தொடங்குது. அது மே மாத கிரகங்கள் இருக்கும்போது நீச்சபங்கத்தில் இருக்குது. சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துச்சு. ஸோ 2 க்ரூயல் பிளானட்ஸு, 2 கர்மா பிளானட்ஸு, 2 சாஃப்ட் பிளானட்ஸ், இந்த 4 பிளானட்ஸ் மீனத்தில் இருக்குது. த மெயின் பாயிண்ட். ஸோ விரயத்தில் சனி இருக்கார், அதாவது காலபுருஷ ராசிக்கு நான் சொல்கிறது. அப்போது சூரியன் எக்ஸால்டேஷனில் இருக்கிறாரு ஏரிஸில், மேஷத்தில். குரு 2ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் தொடர்ந்து நீச்சமாக இருக்கிறாரு. இது நீங்கள் கிளியராக பார்க்கணும். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாருன்னா நமக்கு செவ்வாய் நீச்சமடையும் போது தான் இந்த மாதிரி எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் பர்டிகுலர்லி ஒரு எனர்ஜெட்டிக் பிளானெட்டு. செவ்வாய் ஒரு ஆளுமை கொண்டதாக இருக்கும். அப்போ செவ்வாய் நமக்கு நீச்சமடையும் போது நமக்கு ஒரு எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத ஒரு வெடி விபத்துகள், இது போன்ற நிலைகள் எல்லாம் நடக்கும். செவ்வாய் அத்தகையான ஒரு பிளானட் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கேத்து கன்னியில் இருக்காரு. இது நம்மளுடைய கிரகங்கள் உலா வருகின்ற நிலை. இப்போ 12 ராசிகளுக்கு இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட், இந்த சனி பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட்,
இந்த ராகு கேத்துகள்னால அல்லது குருனால எத்தகையான ஒரு சக்சஸ் என்றது இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மே மந்தனுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போதே கிரகங்களோட நிலை நம்ம பார்த்துட்டோம். இனி ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு எத்தகைய நிலைகளை கொடுக்க போகுது, ஏன்னா என்னென்ன ராசிகளில் கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, அதனுடைய நிலை என்ன, அப்படி எல்லாம் ஆராய்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அதாவது நம்மளுடைய ஆனந்த துவரக்க சப் சேனல், அதாவது சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து இந்த கருத்துக்கள் வந்து கரெக்டாக உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிங்கோ. பர்சனல் கன்சல்டேஷன் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்ந்து 25 வருஷமாக நம்ம வந்து உலக அளவுலேயே கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு சொல்யூஷன்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக, ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கும் தொடர்ந்து என்ன நடக்க போகுது மே மாதத்தில். ஸோ மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். மேஷ ராசி அன்பளுக்கு நம்ம பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான ராசி மேஷ ராசி. ஸோ மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானட் மார்ஸ், செவ்வாய் என்றது. மாதம் பூரா இந்த செவ்வாய் வந்து நமக்கு கட்டக்கத்தில் வந்து நீச்சத்தில் இருக்கிறது. காரணம் என்றால் உங்களுடைய ராசிநாதன் மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி, இந்த ரெண்டுக்கும் பொருந்தும். மேஷ ராசிக்குடையவர் வந்து ராசிநாதன் வந்து 4ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். ஸோ அப்போ செவ்வாய்க்கு பலம் இல்லை. செவ்வாய் என்ன தன்னம்பிக்கை கூடிய கிரகம், செவ்வாய் என்ன ஒரு போர் கிரகம், செவ்வாய் என்ன ஒரு சொந்த பந்தங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முக்கியமான கிரகம். இங்கே செவ்வாய் நீச்சம் அடையும் போது என்ன ஆகிடும், இந்த நான் சொன்னக்கூடிய எல்லா விஷயத்தில் வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, எதுவும் வந்து ஒரு 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 முயற்சிகளில் வந்து தோய்வு ஏற்படக்கூடிய நிலை என்பது ஏற்படும். மனசில் ஒரு அச்சம் என்பது ஏற்படும். சொந்த பந்தங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். 4ஆம் பாவத்தில் இருக்கிறதால் தாயினுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நிலை என்பது ராசிநாதன் வந்து வீக்காக இருக்கிறதுனால, ராசிநாதன் டோட்டலாகவே வீக்காக இருக்காருன்னே நம்ம சொல்லலாம். அவர் ஏன்னா டெபிலேஷனில் இருக்கிறதுனால. அடுத்து செகண்ட் லார்டு ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கார். இது நல்லது அப்படின்னா நெருப்பு கிரகம் உச்சத்தில் இருக்குது, ரொம்ப நல்லது. அரசர்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அருமையான உச்சநிலை தரக்கூடியதாக, பேரும் புகழ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2ஆம் வீட்டில் பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கார். தனஸ்தானத்தில் குரு இருக்கிறது கோச்சார ரீதியாக ரொம்ப நல்லது, விசேஷமாக நன்மை தரும். காரணம் குரு பகவான் பொதுவாக இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸில் இருக்கும்போது எதிர்பாராத தனவரவுகள் நிறைய வரவைப்பார். இந்த செகண்ட் லார்டு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லார்டு வந்து எங்கே இருக்கிறாரு, 11th வந்து எக்ஸால்டடாக இருக்கார். அதுதான் மிக முக்கியம். அதாவது இந்த மாதம் பூரா நமக்கு வந்து தனாதிபதி வந்து உச்சத்தில் இருக்கிறாரு. ஸோ தனம் வந்து கொண்டே இருக்கும். உச்சம்னா பெரியவங்களுடைய நட்பு, பெரியவங்களுடைய விஐபி மூலமாக ஒரு உதவிகள், மேல் மட்டத்தில் உள்ளவங்கள மூலமாக எதிர்பாராத சில சகாயங்கள், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். செகண்ட் லார்டு எக்ஸால்டேஷனில் இருக்கு, குடும்பம் உச்சத்தில் இருக்கும். ஸோ எல்லா வகையான நன்மைகள் நமக்கு அள்ளித்தரும். 3 கூடிய புதன் வந்து நமக்கு நீச்சம் அடைந்து நீச்ச பங்கம் அடைகிறார். ஸோ அதனால தான் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய ஆரம்பத்தில் தோல்விகளை சந்தித்தாலும் இப்போ அதே ஏப்ரல் மாதத்தில் நமக்கு நினைச்ச காரியங்கள் நடந்திருக்காது. மே மாதத்தில் வந்து உறுதியாக நடக்கும். நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால அது லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம். எதிர்பாராத தன யோகம் வந்துடும். 4 கோடி சந்திரன் வந்து விரயத்தில் இருக்கிறார், இது மாத தொடக்கத்தில். அதனால தான் நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும். விரயத்தில் இருக்கும்போது மனக்குழப்பங்கள், நைட்டு தூக்கம் இல்லாத நிலை. ஏன்னா 3 ரெப்ரசன்ட்ஸ் மைண்ட் இல்லையா. ஸோ மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் எக்ஸால்டேஷன், அதாவது விரயத்தில் இருக்கும்போது. 5 கோடி சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவார். ஏற்கனவே நமக்கு சித்திரை பிறந்ததுலேருந்தே நமக்கு சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் இல்லையா. அதனால தான் பிள்ளைகளுக்கு வந்து வெப்ப சம்பந்தமான நோய்கள், இன்டலெக்சுவல் பிளானட்ஸ், அது வந்து 5th வந்து ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உயர்ந்த கல்விக்காக அவங்க ட்ரை பண்ணக்கூடிய மருத்துவ கல்வி ஆகட்டும், இன்ஜினியரிங் கல்விகள் ஆகட்டும், எஜுகேஷன்ஸ் ஆகட்டும், அதில் வந்து ஒரு நல்ல எதிர்பாராத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது கிரகம் அது. ஸோ எக்ஸால்டேஷனில் இருக்குது. டெஃபினட்டாக உங்கள் பசங்களை விரும்பிய
எஜுகேஷனுக்கு அவங்க நிச்சயமாக என்ரோல் ஆகிடுவாங்க, பயப்பட தேவையில்லை. 6 கூடிய புதன் வந்து நமக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. எதிர்பாராத வருமானங்கள், எதிர்பாராத தனவரவுகள், இன்சூரன்ஸ் சம்பந்தமான கேஸுகள் இருந்தால் ஃபைசல் ஆகி நமக்கு பணம் வரக்கூடிய நிலைகள் ஏற்படும். 7 கூடிய சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கு. ஸோ மனைவி வழியே நமக்கு ஒரு எதிர்பாராத தனயோகம் என்பது பார்ட்னர்கள் மூலமாக, ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக, அல்லது நமக்கு தொழில் ரீதிய பார்ட்னர்ஸ் மூலமாக, அல்லது பெண்களால் நல்ல ஆதாயம் உண்டு. ஏதாவது ஒரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, ஸோ 7th லார்ட் 11th இருக்கிறதுனால த கெயின்ஸ் த்ரூ பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் as well as ஃபேமிலி பார்ட்னர்ஷிப்ஸ், அதாவது ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். 8th லார்ட் செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்குது. உடல் ரீதியான உபாதைகள் வரும், எதிர்பாராத ஒரு அனீமியா மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ லோ பிபி, ஹை பிபி இதெல்லாம் கிரியேட் பண்ணும். 8th லார்ட் இந்த டெபிலேஷனில் இருக்கிறதுனால ரத்த கொதிப்பு, ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடையிருந்தால் ரத்த கொதிப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து அது ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 9th லார்ட் ரொம்ப முக்கியமான கிரகம் மேஷராசி அன்பர்களுக்கு 9th லார்டு, ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ 9th லார்ட் வந்து 2nd வந்துட்டார். ஸோ குடும்பத்தின் மூலமாக நல்ல தனவரவு உண்டு, குடும்பத்தில் நல்ல எதிர்பாராத வருமானங்கள் இருக்கும், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய வாக்கு அதாவது செல்வாக்கு வந்து உயிரும் அப்படின்றது உறுதியாக சொல்லிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி 10 லாபஸ்தானாதிபதி சனி பகவான், இந்த 10, 11 கூடியவும் விரயத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்க்கணும். 10 கூடிய விரயத்தில் இருக்கிறாருன்னா உள்ளூரில் தொழில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? வெளி மாநில தொழில்கள் வந்தால் செய்யலாம். இது எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இப்போது 10th லார்ட் வந்து 12th போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, விரயஸ்தானத்துக்கு போயிட்டாரு. விரயஸ்தானத்துக்கு போனால் வெளியிலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். நான் உள்ளூர்லேயே செய்வேன், நான் வெளியூர் போக மாட்டேன் அப்படின்னு தொழில் இருக்காது ஃபஸ்ட்டு. 2nd அப்படி தொழில் இருந்தாலும் உங்களை நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ சமீபத்தில் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்னு பார்த்தாரு. அவர் வந்து ஒரு பில்டிங் ஒரு கான்ட்ராக்டு ஒரு கணக்கு பண்ணி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வந்து 5 லட்சம் லாஸ் வந்துச்சு. இது நிறைய இடத்துல நடக்கும். எதனாலன்னு இந்த மாதிரி நிலைகள் தான். அதாவது 10th லார்ட் 12th வெளியூரில் போய் அவர் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் நல்ல லாபம் வந்திருக்கும். உள்ளூரில் பண்ணார், உள்ளூரில் அமைப்பு இல்லை, லாஸில் கொண்டு போயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? 10th லார்ட் விரயத்தில் இருக்குது. ஸோ தொழில் விரயத்தில் இருக்குதுன்னா நஷ்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பொருள். அதே நீங்கள் தொழில் வெளியூரில் போய் செஞ்சீங்க, வேற்று மாநிலம் போய் செஞ்சீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அது நாங்கள் அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் அந்த பர்செப்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பர்டிகுலர்லி மேஷராசி அன்பர்களுக்கு 10th and 11th லார்ட் சேட்டன் தான். 10, 11 கூடியவர். 10, 11 கூடியன்னு 10 தொழில், 11 லாபம். தொழில் மூலமாக நீங்கள் அடைய வேண்டிய லாபம் எல்லாம் வெளியே தான் இருக்குது, உள்ள இல்லை. அப்போது உள்ளே செஞ்சிங்கன்னா, உள்ளூரில் செஞ்சிங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க. இல்லை சார் நாங்கள் 50 வருஷமாக உள்ளூரில் செய்கிறேன், நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அது படித்து தொடர்ந்து நீங்கள் அப்படி இருந்தாவே உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அது ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது ஏதாவது புது முயற்சிகள், ஏதாவது புது வேலைகள், இல்லை இங்கே தொழில் இல்லை வெளியூர் போய் செய்யலாம், இல்லை வெளி மாநிலத்துக்கு போய் செய்யலாம் அப்படின்ற ஃபீலிங் வரும்போது பிரயாணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கொடுக்கும். அப்புறம் விரையாதிபதி 12 கூடையவன் இங்கே இருக்கிறார், 2ல் இருக்கிறார். விரையாதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயம் என்பது குடும்பத்துக்காக செய்கிற மாதிரி வரும். குடும்பத்துக்காக செய்கிற மாதிரி இருந்தால் குடும்பத்தில் ஏதாவது நல்ல பொருள் வாங்கி வைப்பீங்க, ஒரு நல்ல டிவி வாங்கி வைப்பீங்க, இல்லை ஏசி வாங்குவீங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்விக்கும் நேரமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகிறது. 2 பயிற்சிகள் நடக்கிறதுனால எதிர்பாராத நல்ல தனயோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்குது, தனாதிபதி உச்சத்தில் இருக்காரு, 7 கூடையவன் உச்சத்தில் இருக்கிறாரு, பாக்யாதிபதி 2ல் இருக்கிறாரு. எந்த அமைப்புகள் வந்து மே மாதம் பொறுத்த வரை மேஷராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு லக்கு கொடுக்கும். இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறார்? உத்திராட்டத்தில் இருக்கிறாரு. உத்திராட்டம்னா சனி பகவானோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆக தொழில் பலமாக உள்ளவங்களுக்கு, அவங்க ஜென்ம ஜாதகத்தில் சனி பலமாக உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பீக்கான சக்ஸஸ் கொடுக்கும். அதுதான் நட்சத்திர பலம் என்பது. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் சனி நல்ல ஒரு பகையான நட்சத்திரத்தில் இல்லாமல் ஒரு நல்ல அனுகூலமான நட்சத்திரத்தில், ஒரு சாதகமான நட்சத்திரத்தில், சுய சொந்த நட்சத்திரத்தில், உச்ச நட்சத்திரத்தில் உட்கார்ந்த பட்சத்தில் உச்சமான ஒரு பலன் தருவார். அது போலவே ராகு இங்கே இருக்கிறாருன்னா சொல்லிட்டு போராட்டத்தில் இருக்கிறார். அதனால திடீர்னு எல்லாம் இந்த நகை சில்வர் எல்லாம் ரைஸ் ஆகிறது காரணம் இந்த குருக்கு சேர்ந்த எல்லா விஷயத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படும்.
அதுபோல கேது வந்து நாம சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி. இந்த மாதிரி மேஷராசி, அதாவது மேஷராசி நம்மளுக்கு மே மாதம் முழுமையாக ரொம்ப ஒரு எதிர்பார்க்கலன்னா கூட ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமையும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.